அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 15/1/2026 அருமையான விசுவாவசு வருடம் தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும். பல பேர் சொல்லுவான், நீங்க எல்லாம் ஒரே வயலா இருக்குங்க, தை பிறந்தா அதெல்லாம் அறுவடை பண்ணிடுவாங்க, அந்த வழி கிடைக்கும் தாங்க சொன்னாங்க, வேற எந்த வழியும் கிடைக்காதுன்னு சொல்ற குட்டைகளுக்காகவே நான் சொல்கிறேன். யாராவது பாசிட்டிவா 2 வார்த்தை சொன்னா விட்டுட்டு போங்களேயா, அதையே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்கீங்க. யாரும் யாரை பத்தியும் பாசிட்டிவாவே பேசிடக்கூடாது. கிளம்பி அதுக்கு ஒரு குரூப் வந்துடும். தை பிறந்தா வழி பிறக்கும். வழி வேற என்னங்க வழி? காட்டுல நடந்து போலாங்க. இன்னைக்கு தான் காட்டெல்லாம் பிளாட் போட்டோம்ல, அப்படி இல்லை. தை பிறந்தால் 100% உத்தராயணம் பிறக்கும், வழி பிறக்கும். உத்தராயண காலம் ஆரம்பித்திருக்கிறது. ஜோதிடம் படிப்பதற்கு தை மாசம் ஒரு அருமையான மாசம். தை மாதம் மங்களமான தமிழ் மாதம், தமிழர்களுக்கே உரிய மாதம், நவ கிரகங்களுக்கு தமிழன் நன்றி சொல்லக்கூடிய மாதம், தனக்கு வருஷம் பூரா பாடுபடக்கூடிய தன்னுடைய பசுவுக்கு ஏற்படுத்தி உழுகின்ற அந்த பசுமாட்டுக்கு, காளை மாட்டுக்கு நன்றி சொல்ற மாதம். நீங்க பாருங்க, தமிழன் மாதிரி ஒரு உயிரினம் உலகத்திலே கிடையாதுயா. பசுமாட்டுக்கு நன்றி சொன்னா மாட்டு பொங்கல் வச்சான், சூரியனுக்கு நன்றி சொன்னா சூரியன் பொங்கல் வச்சான். நீங்க ஒவ்வொன்றுக்குமே சூரியனால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. பூமி தாய்க்கு, பூமாதேவிக்கு நன்றி சொன்னா, கிரகங்களுக்கு நன்றி சொல்றான், இயற்கைக்கு நன்றி சொல்றான். இவனை விட ஒரு நல்ல இனம் எங்க இருக்குது? இங்கதான் இந்த கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அலையுதுங்க. சரியா? ஆனா பொங்கலுக்கு ஏதாவது கொண்டு இனாமா கொடுங்க, வாங்கி வச்சுக்கிறவாங்க. நீங்க பொங்கலே இல்லைங்க எங்களுக்கு அப்படிலாம் சொல்லணும்ல. பொங்கலுக்கு இலவசமா கவர்மெண்ட்ல கரும்பு கொடுத்தா வாங்கிக்குவாரு. ஏன்டா கரும்பு வாங்குறீங்க கேட்டா கவர்மெண்ட் கொடுக்குதுங்க. அப்புறம் என்னப்பா அப்படின்னா, பொங்கல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இந்துக்கள் பண்டிகைங்க, அதெல்லாம் முட்டாள்தனங்க. ஆனா முட்டாளுக்கு பிறந்த முட்டாளுங்களா எங்களை முட்டாள்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நாங்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூத்த சட்டி அம்பேருக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு குரூப் அலையிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்துட்டீங்க. மீறி போன ஒரு 20 வருஷத்துல ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாம் ஒளிஞ்சிங்கன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தை ஒன்னன்னைக்கே உங்களை திட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால நீங்க ஒண்ணும் மன்னிக்கலாம் வேணாம். சரியா? எங்கேயா பொங்கல் வச்சாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு வேற வேலைக்கு பாருங்க. எல்லோருக்கும் நல்ல காலம் தை பிறந்திருக்கிறது. தை பிறந்து வழி பிறந்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். 16ஆம் தேதி நம்ம எல்லாரும் ஒன்றாக நம்ம கோமடத்தில் சந்திப்போம். மாட்டு பொங்கல் வைப்போம். பசு என்பதும் மாடு என்பதும் நம்முடைய இனத்தில் ஒன்று. சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு, மனிதனும் மாடும் பக்கத்து பக்கத்துல ஒன்னா நம்ம வாழ்ந்துருக்கிறோம். பல காலங்கள் மனிதன் மாடோடு வாழ்ந்திருக்கான். மாடு இல்லாத வீடே கிடையாது ஒரு காலத்துல. ஒரு பசுமாடு இருந்தா போதும், ஒரு குடும்பம் பொழைச்சுக்கலாம். சரிங்களா? மாட்டுக்கறி தின்னுதான் எங்க வீரத்தை காட்டுவோம் அப்படின்னு அலையிற கூட்டத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம பசுமாடை போட்டுருவோம். நீங்க பசுமாட்டை தெய்வமா பாக்குறீங்களா, இல்ல மாட்டை மாடா பாருங்க போதும். அது ஒரு உயிரினம் தானே. மாடாவே பார்த்தாலே போதும். வாங்க நம்ம எல்லாரும் பொங்கல் வைப்போம் ஒன்றாக. 16ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நீங்கள் அனைவரும் வருவீர்கள் என ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன். அருமையான பொங்கல் தினம், நல்லபடியா பொங்கல் கொண்டாடுங்க. வியாழக்கிழமை குருநாள். இந்த குருநாள்ல இந்த தை பிறந்திருக்கிறது. குரு ஆசீர்வாதத்தோடு இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதர் தம்புரான் சிவபாக்கியன் பொற்பாதங்கள் தொட்டு பணிகிறேன். உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருக்குன்னு வாழ்த்துறேன். நீங்கள் எல்லா வளமும் பெற்று மகிழ்வோடு இன்புற்று பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து மகிழ்கிறேன். அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். 16ஆம் தேதி எல்லோரும் வந்துருங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வந்துருங்கப்பா. இந்திய ராணுவ தினம். நமக்காக நம்ம எல்லாம் இங்கே விட்டுவிட்டு, அவர்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு, அவர்கள் குழந்தைகளை விட்டுவிட்டு, இந்த பனிக்காலத்திலும் இந்த பனியிலையும் குளிர்லையும் ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்திய ராணுவத்திற்காக போராடி கொண்டிருக்கும் அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் ஒரு சல்யூட். அதே போல இந்த பொங்கலுக்கு கூட லீவு கிடைக்காம, தன்னோட குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியாம ராணுவத்திலிருந்து கஷ்டப்படுற ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் கொண்டாடுவோம். உங்கள் குடும்பத்தால் தான் இங்கே பல குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்கு வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக. ராணுவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கணவரோ மகனோ தம்பியோ அண்ணனோ நிச்சயமாக நல்லபடியாக திரும்பி வருவாங்க. அவங்களுக்கு இறைவன் எந்த விதமான பிரச்சனைகளையும் செய்ய மாட்டார். அவர்களை பத்திரமாக கொண்டு வந்து உங்களுக்கு வீடு சேர்ப்பார் என சொக்கநாதனையும் ரங்கநாதனையும் நான் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். அருமையான விசுவாவசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி இரவு 9:45 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி, அதிகாலை 4:55 வரைக்கும் அனுஷம், அதன் பின்பு கேட்டை, இரவு 10:26 வரைக்கும் விருத்தி, அதன் பின்பு துருவம் நாம யோகம். விருத்தி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகி புதன், அவயோக நட்சத்திரம் மிருகசீரிசம், அவயோகி செவ்வாய். காலை 8:44 வரைக்கும் கௌலவ கரணம், அதன் பின்பு இரவு 9:45 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். இந்த தை மாதம் விருத்தி நாமயோகத்தில் பிறந்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாமே விருத்தியாக போகிறது அப்படிங்கறத விஷயமே. மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய பிறந்த தினம். கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதனத்துல, கேது சிம்மத்துல, சந்திரன் விருச்சகத்துல. இந்த குரூப் அப்படியே திரும்ப போய் ஒண்ணு சேர்ந்துருச்சு. எங்க மகரத்துல. எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்கல்ல. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் 4 பேர் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மாசம் ஒரு வீடுங்க. இந்த டெய்லி ஒரு வீட்டுல வாங்கி சாப்பிடுற மாதிரி இவங்க
மாதம் ஒரு வீடாக போயிட்டு இருக்காங்க. இந்த குரூப் அப்படியே கிளம்பி இப்போ மகரத்தை தாக்குடா மகரத்தை அப்படின்னு நேரம் எல்லாரும் மகரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க யார் பார்வையிலையுமே இல்லை. சனி பார்வையில் இல்லை, ராகு பார்வையில் இல்லை, கேது பார்வையில் இல்லை, குரு பார்வையில் இல்லை, யாரு பார்வையுமே இல்லாம இந்த கிரகங்கள் எல்லாம் தனியாக மகரத்தில் நிற்கிறது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், தலைவர் ராகு, கதாநாயகன் கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. நான்காம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம். அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி. தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். நான்காம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம்.
இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.